சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல் நண்பர்கள் மிகவும் அத்தியாவசியமான எல்லா நாளுமே ரன் ஆகக்கூடிய மிக முக்கியமான தொழில்கள். அதே மாதிரி குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்ல அதிகமா லாபம் கொடுக்கக்கூடிய நல்ல தொழில்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அந்த நபர்களுக்காக தான் இந்த வீடியோல ஃபுட் சம்பந்தப்பட்ட ஒரு 4 முக்கியமான சிம்பிளான தொழில்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்க போகிறது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சூப் பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வேலை செஞ்சால் மட்டும் போதும். உங்களுக்கு குறைந்தபட்சமாகவே 500 ரூபாய்க்கு மேலே நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். ஆனால் நான் சொல்கிறது நார்மலான ஒரு வருமானம் தான். சில இடங்கள்ல வெறும் சூப்பை விற்று மட்டுமே 2000 ரூபா சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படி என்னடா இதில் அந்த அளவுக்கு லாபம் இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பு ஒரு டம்ளரோட விலையே வெறும் 10 ரூபா தான். இதே இந்த இடத்த தாண்டி ஒரு மிக முக்கியமான மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் இதே ஒரு டம்ளர் சூப் அந்த இடத்துல 20 ரூபா. அது இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு மக்கள் நடமாட்டம் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி இந்த மாதிரி அந்தஸ்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா இதே சூப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அங்கே 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரைக்கும் கூட விற்கிறாங்க. மாநகராட்சி சிட்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்போட ஆரம்ப விலையே 50 ரூபாய்க்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அப்போ இதிலிருந்து இதுக்கு தேவையான செய்முறையும் இதுக்கு தேவையான மூலப்பொருள்களும் ஒன்று தான். ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி இதில் கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது மாறுது. அப்படிங்கிறத இப்போ உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த ஒரு சூப்பை மட்டுமே வச்சு உங்களால் ஒரு 3 to 4 மணி நேரத்தில் ஏன் குறைந்தபட்சமாகவே 500 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தொழில் தான். கௌரவம் பார்க்காம எந்த தொழிலாக இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு தயாருன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சூப்பு தொழில் உண்மையிலேயே ஒரு நார்மலான ஒரு பிஸ்னஸ், ஆனால் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிஸ்னஸ். அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த தந்தூரி சிக்கன் மேக் பண்ணுறது தான். இதில் சிக்கன் மட்டும் கிடையாது, இதில் பல வெரைட்டிகளில் சில இடங்களில் விற்கிறாங்க. முக்கியமாக நிறைய இடத்துல சிக்கன் மட்டும் தான் வச்சுருக்காங்க, ஒரு சில இடங்களில் மட்டனும் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முயல் கறி, வாத்துக்கறி, பன்னிக்கறி, அது மட்டும் இல்லாமல் பீஃபு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான வெரைட்டிஸை வச்சு பல பேரை கவர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தந்தூரின்னு சொன்னாவே எல்லாருமே சிக்கன் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதில் முயல் தந்தூரி, வாத்து தந்தூரி, ஆட்டுக்கறி தந்தூரி, இதிலே பீஃப் தந்தூரி, பன்னிக்கறி தந்தூரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த ஒரு உணவும் எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதோ அதே அளவுக்கு அதில் ஒரு சில பாதிப்புகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் ஏதாவது ஒரு உணவு வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா லாப கணக்கில் ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட மிகப்பெரிய அளவில் இதில் லாபத்தை ஈட்ட முடியும். குறிப்பாக பல இடங்களில் சிக்கன் தந்தூரி தான் ஃபேமஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதை தவிர்த்துட்டு முயல், ஆடு, பன்னி, பீஃபு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இது புதுமையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தந்தூரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இப்போ வரவேற்பு அதிகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால அதோட விலையும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் கூட இதை வாங்கிறதுக்கு பல பேர் பல இடங்களில் போட்டி போட்டுக்கிட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உணவு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் ஒரு வித்தியாசமான முறையில் நமக்கு அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய மக்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன இந்த வெரைட்டிஸ் எல்லாருமே பக்கா தெளிவாக யோசித்து எந்த இடத்துலையுமே இல்லாத அளவுக்கு நாம் ஒரு யூனிக்னஸை காட்டணும், நிறைய பேர் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க.
அடுத்து மூன்றாவதா பார்க்க போற இன்னொரு உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சிக்கன் சில்லி. இது பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை போன்ற மிக முக்கியமான பெரும் மாநகராட்சிகளில் சிக்கன் பக்கோடான்னு சொல்கிறாங்க. நான் வந்து நாமக்கல் மாவட்டம். என்னோட ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கோழி பண்ணை தான் ஃபேமஸ்ஸு. அதனால் நாட்டுக்கோழிகள், வான்கோழிகள் இந்த மாதிரி கோழி வெரைட்டி எல்லாமே இருந்தாலும் கூட பிராய்லர் தான் பார்த்தீங்கன்னா அதிக ஃபேமஸ்ஸு. நாமக்கல் மாவட்டத்திலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழிகள் தமிழ்நாடு முழுக்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சிக்கன் சில்லியோட ஆரம்ப விலையே 100 கிராம் வெறும் ஆரம்பத்தில் 15 ரூபாயில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால சில இடங்களில் 20 ரூபாயும் சில இடங்களில் 25 ரூபாயும் இருக்குது. ஒரு சில இடங்களில் 35 ரூபா 40 ரூபா அப்படிங்கிற இடத்துலலாம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஆரம்பத்தில் எந்த விலைக்கு போட்டாங்களோ அதுலேருந்து 5 ரூபா 10 ரூபா ஏற்றி தான் பல இடங்களில் வந்து இப்போ விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கியிருக்க இந்த ஈரல் சில்லியோட விலையே பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். அப்போன்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இந்த இடத்துல பிஸ்னஸ் ஆகுது அப்படின்ட்டு. இது வந்து நம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா சென்னையில் இதே மாதிரி ஈரல் சில்லி நான் வேணும்னு கேட்கும்போது இதில் ஈரல் இருக்குது. ஆனால் சென்னையில் என்னை நல்லாவே ஏமாற்றிட்டாங்க. இறைப்பையை வந்து ஈரல்னு சொல்லிட்டு போட்டு அதுலேயும் 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா 80 ரூபா போட்டு என்னை நல்லாவே ஏமாற்றிட்டாங்க. உண்மையான ஈரல் சில்லி சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த மாதிரி நபர்களை வந்து என்னோட ஊருக்கு கூட்டிகிட்டு போய் இதுதான் ஈரல் சில்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு கூட அந்தளவுக்கு கோவம் வந்தது. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல என்ன போடுறோம் எதை நம்ம விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு கூட தெரியாமல் மக்களுக்கு ஏதாவது ஒன்று போட்டு இதுதான் வந்து ஈரல் சில்லி இதுதான் சிக்கன் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு புதுமையாக ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பல பேர் 2 மடங்கு லாபத்துக்காக இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் ஊர்லலாம் சில்லியை பொரிச்சதுக்கு அப்புறம் தான் 100 கிராம் 50 கிராம் 1/4 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் போடுவாங்க. ஆனால் சென்னை போன்ற மிக முக்கியமான பெரிய மாநகராட்சிகளில் சில்லியை பொரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பச்சைக்கறியாகவே 100 கிராம் வெயிட் போட்டு அதை தான் பொரிச்சு தராங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். எப்படி பார்த்தாலும் பிஸ்னஸாக பார்க்கும்போது இதில் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கறத விட மிகப்பெரிய அளவில் லாபத்தை இந்த தொழிலில் ஈட்ட முடியும். அடுத்து 4வதா நம்ம பார்க்க போகிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த குழிப்பணியார தொழில் தான். இந்த தொழிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமான தொழில் தான். ஆனால் இப்போ நான் சின்னதாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். இந்த கால்குலேஷன் வச்சு இந்த தொழிலில் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் 8 பணியாரம் இருக்குது. இன்னொரு லைனில் பார்த்தீங்கன்னா 8 பணியாரம். அப்போ 8 8 64. ஒரு பணியாரம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 64 பணியாரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 640 ரூபா. ஒரு சட்டி எடுத்து விற்றா 640 ரூபா. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 10 சட்டி எடுத்து விற்றாலே இந்த பிஸ்னஸ் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதே 6400 ரூபா கிடைக்கும். இதில் கேஸ் செலவு மாவு செலவு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கூலி இந்த மாதிரி எல்லாத்தையும் கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஒரே ஒரு பொருள் பணியாரத்தை விற்று மட்டுமே ஒரு நாளைக்கு உங்களால் 5000 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தொழில் எந்த அளவுக்கு வந்து நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழில்னு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி 10 சட்டியெல்லாம் விற்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 50 சட்டி 70 சட்டி வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு சேல் ஆகும். அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமான ஒரு கடை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற நான் வீடியோ எடுத்திருக்க இந்த கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பணியாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேல் ஆகக்கூடிய ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் இந்த கடையில் பிச்சுக்கிட்டு பறக்குது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்க இந்த 4 உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தொழில்கள் தான். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பிஸ்னஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.